படத்துல ஆக்சுவலா என்னன்னா நான் மட்டும் லான்ச் ஆறேன்றது தான் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னை தாண்டி இதில் ஒரு 28 பேர் புதுசாக லான்ச் ஆகிறாங்க ரோஹித்தோட சேர்த்து. நியூ ஆக்டர்ஸ். ஐ திங்க் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வர்றதுல வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்குது. அதுவும் இதில் எம்எம்ஏ வந்து ரியல் எம்எம்ஏ டோர்னமெண்ட் நடத்துனாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் கண்டக்ட் பண்ணி எல்லாரும் வந்து ஒரு டோர்னமெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி 3 days கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்க்குன்னு ஒரு 10 கேமரா செட் பண்ணி அதை ஃபுல்லாக ஷூட் பண்ணாங்க. நான் 120 கிலோ இருந்தேண்ணா. ஸோ அதுக்கப்புறம் படத்துக்காக ரெடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஐ கேம் டு 68 kgs, which is almost 60 kgs நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எம்எம்ஏ ப்ராக்டிஸ் பண்ணப்போ 1 year 1.5 years ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். 1 year 2 months ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தெரியலண்ணா, இந்த நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்தது. அது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு நம்மளை நவுத்துது இல்லை, ஒரு கட்டத்துக்கு தள்ளுது. ஸோ அந்த கட்டத்துக்கு தள்ளுறப்போ நம்ம மென்டலாக ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறப்போ அப்போது உங்களே எதிர்த்து நீங்கள் போராட ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு விஷயத்தை உடைச்சாதான் அதை விட்டு வெளியே வர முடியும்னா அந்த விஷயத்தை உடைக்கணும். அது எப்படி வேணால் உடைக்கலாம். இந்த வேலையில் தான் உடையுமோ அந்த வேலையில் உடையும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல அது உடையிற இடம் வரும். அது தைரியமாக உடைக்கிறதுக்கு நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் போது அது உடைச்சிடும். ஃபஸ்ட்டு கேட்குறப்போ கஷ்டமாக இருந்துச்சு. சரி, நம்ம என்ன சொல்ல வந்தோன்றது புரியல, அது தப்பாக புரிஞ்சிடுச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் போயிட்டு ஏன்னா அதுக்கு நீங்கள் பதில் கொடுத்தாலும் பதில் பத்தாது. அது என்ன வந்தாலும் அது தப்பாக தான் இருக்க போகுதுன்றதுனால அடுத்த வாட்டி அது நடக்காமல் பார்த்துட்டோன்னு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் அடிக்கடி வரும். ஆனால் நிறைய பேருக்கு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி. நம்ம பெரிய ஆக்டர்ஸ்லாம் இப்போ பார்த்தோன்னா அவங்களுக்கு இருக்கிற கான்ட்ரவர்சி கூட நம்மளுக்கு கிடையாது. அதில் 1% கூட இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லைன்னு நினைக்கிறேன். தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். தப்பு இருந்துச்சுன்னா தப்பு எஸ் இருக்குது, அதில் சரி பண்ணிட்டு போக வேண்டியதான். நான் யாருமே தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு அதனால இதை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். அந்த மென்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். கார் பையன்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம். இது ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். எந்த விஷயமா இருந்தாலும் அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த நல்ல விஷயங்களை பிடிச்சிருக்குன்னா அதை எடுத்துக்கிறப்போ அந்த கெட்ட விஷயங்களும் சேர்ந்து தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா விஷயங்களும் நல்ல விஷயமா நம்மக்கிட்ட வந்து அமைஞ்சிடாது. அதுதான் இதுலேயும். உங்கள் ரிவ்யூஸை பற்றின உங்களோட ஒப்பீனியன் தெரியலண்ணா. இது வரைக்கும் எந்த படத்துக்கும் நான் ரிவ்யூ பார்த்தது கிடையாது. நம்ம சும்மா போய் என்ஜாய் பண்ணுறதுக்காக பார்க்க போகிறது. ஸோ ஐ திங்க் அப்படி தான் இந்த படத்தையும் மக்கள் எப்படி விரும்புகிறாங்களோ அதான். ரிவ்யூஸை பார்த்து போக வேணான்றது தான் என் நோக்கம். பட் எனக்கு அதில் எந்த ஒப்பீனியனும் கிடையாது. டாக்டர் சினிமா நேயர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் பார்த்தோம்னா இவங்க அப்பாவை நம்ம நிறையவே பார்த்துருப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா இவரை பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூர்யா விஜய் சேதுபதி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஃபீனிக்ஸ் படத்தோட ப்ரொமோஷன்ல நாம இருக்கோம். வாங்க அவரை மீட் பண்ணலாம். பிரதர் வணக்கம். வணக்கம். அண்ட் இந்த படத்தை நினைச்ச ரோஹித் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே பிரதர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அப்பாவை நிறைய பார்த்துருக்கோம், நிறைய ஈவெண்ட்ல பார்த்துருக்கோம், ப்ரொமோஷன்ல பார்த்துருக்கோம், படங்கள். எப்போ பார்த்தாலுமே அப்பா புதுசாக தான் இருப்பார். என்ன பேசினாலும் கேட்போம். 1 மணி நேரம் 2 மணி நேரம்னாலும் கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக உங்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவரோட வழியில் நீங்களும் வரீங்க. அவர் ஒரு இவ்வளோ வருஷமா பில்ட் பண்ணி ஒன்று வச்சிருக்காரு, ஒரு லெகசி கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த லெகசியை டேக் ஓவர் பண்ண வரீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா இல்லை ரொம்ப சுமையாக இருக்கா, பேர்டனாக இருக்கா? இது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். அப்புறம் அவர் கிரியேட் பண்ண லெகசி அது அவரோடது. ஸோ நம்மளோட தொடக்கம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படி போதோ அது அப்படியே போட்டோன்ற இதில் தான் நான் இருக்கேன். அண்ட் இந்த வயசுலேயே இந்த படம் ஹீரோவாக கிடச்சிதுன்றது ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி தான். பிகாஸ் இந்த படம் நடிக்கணுன்ற ஆசை தான் இருந்ததை தவிர அது எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், எங்கே போகணுன்ற தாட் ப்ராசஸ் அப்போ எனக்கு இல்லை. மேபி இந்த கதவு தட்டினதில் அது உள்ளே போகிறப்போ அந்த ஹீரோவாக பண்ணுறதுக்கான ஒருத்தர் நம்மளை நம்பி வந்திருக்காரு, அனலரசு சார். ஸோ அவருக்கு என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை கொடுக்கணுன்றது மட்டும்தான் நோக்கம். ஸோ அதை நான் பண்ணியிருக்கேன், நம்புகிறேன். எஸ், கண்டிப்பாக. இப்போ உங்கள் ஏஜ்லேருந்தே நம்ம வந்துடுவோம். இப்போ ஆக்சுவலி காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் பண்ணும்போது காலேஜ் தான் படிச்சிருப்பீங்க. ஏன்னா இந்த படம் பண்ணும்போது காலேஜ் ஆரம்பிக்கல அப்போ எனக்கு. ஓகே, காலேஜ் ஆரம்பிக்கல. ஆமாம், அப்போதான் ஜாயின் பண்ண போறீங்க. அப்போ ஓகே. அந்த ஏஜ்ல நம்ம பசங்களுக்கு என்ன இருக்குன்னா, நம்ம ஏரியா பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடணும், சினிமாவுக்கு போகணும், பீச்சில் ஃபுட்பால் விளையாடணும், இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். நானும் உங்க ஏஜ்ல இருந்தப்ப எனக்கும் அதான் தோணுச்சு. பசங்களோட கிரிக்கெட் விளையாடணுமா, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கலாமா அப்படின்னு தான் இருக்கும். அப்போ ஒரு படம் பண்ணுறதுன்றது ஈஸி கிடையாது. ஒரு 3 hours நீங்கள் ஹோல்ட் பண்ணுவோம். இந்த ஒரு மிகப்பெரிய கேரக்டர் நீங்கள் தாங்கிட்டு ஓடணும், 3 மணி நேரம் ஓடணும்.
அது 3 மணி நேரம் இந்த கேரக்டரை ஹோல்ட் பண்ண முடியுமா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு அந்த ஏஜ்ல? ஐ மீன் இந்த ஏஜ்ல அது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் படத்துல நம்ம ஒரு கேரக்டரா பண்றோம், அப்படிதான் எனக்கு இருந்ததே தவிர. ஏன்னா மொத்த டீம்ல இருந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாமே அவரோடது. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் படம் டைரக்ஷன். ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டண்ட் டைரக்டரா அவர் 300 படம் பண்ணியிருக்காரு. அவர் டைரக்டரா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்றாரு. ஸோ அவரோட லெகசி அது. அதுல நம்ம ஒரு கேரக்டர் பண்றோன்றது மட்டும் தான் இதுல இருக்கு. இல்லை நான் ஹீரோவா பண்றேன்ற மாதிரி எனக்கு கிடையாது. அண்ட் அந்த மாதிரி ஒரு மெயின் ரோல் கொடுத்ததுலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த வயசுல இருக்கிற அந்த விளையாடணும், ஃப்ரெண்ட்ஸோட சுற்றணுன்றதுலாம் இருக்கு. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பண்றேன் கண்டிப்பா. ஏன்னா நான் இந்த கேள்வி என்ன கேட்டேன்னா, இப்போ நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த ஹீரோவானுங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்ககிட்ட நான் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஒரு 50 படம் கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணியிருப்பாங்க, இருந்தாலுமே இல்லை பிரதர் இந்த ஹீரோவை என்னால் தாங்க முடியுமான்னு தெரியல, 3 மணி நேரம் ஓட முடியுமான்னு தெரியல அப்படின்னு பதிலாக என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த யங் ஏஜ்லயே அதை ஹோல்ட் பண்ணிட்டீங்கல்ல, அது தெரியலன்னா மக்கள் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணுங்க. நீங்க படம் பார்த்துட்டீங்களா? உங்க ஆஸ் அ பர்சன் உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு பிடிச்சிருக்கு நான் படம். என் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க. மாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு. ஐ திங்க் July 4th தேட்டரில் வரப்போ எல்லாரும் பார்த்து அப்போதான் நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் ரோஹித் நம்ம கூட இருக்காது. அண்ட் பிரதர் நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன ரோல் பண்ணியிருக்கீங்க, நீங்க எப்படி இந்த படத்துக்குள்ள இருக்கீங்க? நான் லைக் ஒரு மெயின் ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன். நான் எப்படி இதுக்குள்ளே வந்தேன்னா, ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலாக ப்ரொஃபஷனல் MMA ஃபைட்டர், மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ். ஸோ ஃபுல்லாக அந்த ஸ்போர்ட்ஸில் நான் இருக்கேன், MMA, பாக்ஸிங், லைக் அந்த மாதிரி. ஒன் டே எனக்கு நேஷ்னல் மேட்ச் இருந்துச்சு. ஸோ நான் போய் அட்டன் பண்ணிட்டு வரப்போ நான் நேஷ்னல் கோல்டு வின் பண்ணிட்டு தென் நேஷனல் லெவலில் கோல்டு மெடல். ஆமாம், நான் பல வருஷமாக MMA கற்றுக்கிறேன். Now he is a coach for half of the students. பிகினராக வரவங்களுக்குலாம் நான் லைக் எப்படிலாம் அந்த ஸ்போர்ட்ஸில் லேர்ன் பண்ணுறதுலாம் டீச் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ நான் வின் பண்ணிட்டு வந்தோடனே அகைன் நான் ட்ரைனிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சடனாக அண்ணலரசன் நான் லைக் இப்போ இந்த மூவிக்கு ஒரு ரியல் ஃபைட்டர் ஃபேஸ் தேவை, ப்ரொஃபஷனல் MMA ஃபைட்டர் ஃபேஸ் தேவைன்ட்டு லைக் எங்கள் அகாடமிக்கு கோச்சஸ் கிட்ட கேட்டாங்க. அப்போ லைக் இந்த ஏஜில், இந்த வெயிட்ல, இந்த கலர்ல தான் இருக்கணும், அதே மாதிரி கோச்சஸ் கிட்ட கேட்குறப்ப ஓகே. ஸோ கரெக்டாக நான் ஃபிட் ஆனேன். அந்த அண்ணலாசானாவும் பார்த்து லைக் இப்போ நியூ ஃபேஸாக இருந்தாலும் அதில் ஓகே இவங்க எடுத்து இது பண்ணலாம், லைக் இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்ட்டு உள்ளே சேர்த்து ஒரு மெயின் ரோல் கொடுத்துருக்காரு எனக்கு. ஆக்சுவலாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது. நான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஓகே. இதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது? இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் ஃபோட்டோ ஷூட் ஏதாவது பண்ணியிருக்கேன்? ஃபோட்டோ ஷூட்டு ஃப்ரெண்ட்ஸோட சும்மா கேமரா ஃபோனில் வேணா போய் பண்ணியிருக்கேன். கேமராவே வேஸ்ட் பண்ணது கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக எங்கன்னா வெளில போனால் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவேன். ஆனால் மூவிக்குள்ளே டெபியூட்டாக ஃபஸ்ட் டைம் உள்ளே ஒரு மெயினான ரோலில் இருந்து லைக் சூர்யா கூட நிறையா மெயின் கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, நல்லா ஃபேமான கேரக்டர்ஸ்லாம். ஸோ அவங்க கூடலாம் ஆக்ட் பண்ணுறப்ப அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அனுராதா அண்ணாவும் லைக் ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணார். ஏன்னா நடுவில் ஃபர்ஸ்ட் மூவினால லைக் நர்வஸாலாம் இருக்கும்ல. ஸோ அவர் நீ ஜாலியாக பண்ணுறா, உனக்கு என்ன வருதோ நீ ட்ரை பண்ணு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதை மாதிரிலாம் சொன்னார். எனக்கு நல்லா அந்த சம்டைம்ஸ் நான் மூவியில் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகணும். அவர் என்னை லைக் ஃபீல் குட்டாகவே வச்சுருந்தார் மூவியில், கம்ஃபர்ட்டாக வச்சுருந்தார். ஸோ அதனாலே சூர்யாவும் அதே மாதிரி தான். நான் ஜாலியாக இருக்குது. ஈவன் ஷூட்டிங் நடக்கிறப்போ, ஷூட்டிங் போகிறப்ப சீரியஸாக இருக்குது, முடிஞ்சவொடனே நாங்கள் ஜாலியாக பேசி அப்படியே அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே அப்படியே ஜாலியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக எப்படி சொல்கிறது பர்ஃபெக்டாக அந்த மூவி செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஷூட்டிங் படத்தில் ஆக்சுவலாக என்னென்னா நான் மட்டும் லான்ச் ஆகிறேன்றது தான் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னை தாண்டி இதில் ஒரு 28 பேர் புதுசாக லான்ச் ஆகிறாங்க ரோஹித்தோட சேர்த்து, நியூ ஆக்டர்ஸ். ஐ திங்க் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வர்றதுல எனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்குது. ஓகே, அது ஒரு சூப்பரான நேம் தான். அண்ட் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு? கேமரா ஆக்ஷன் சொல்லும் போது இந்த டைலாக்லாம் வந்துச்சா, இல்லை ஷிவரிங்காக இருந்துச்சா? ஏன்னா அது ஒரு மாதிரி மிக்சடு ஃபீலிங்காக இருக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஸ்டார்டிங்கில் லைக் ஆக்டிங் கிளாஸ் நான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக அனலர்ஸ் அண்ணாவை தான் எஃபோர்ட் போட்டு எனக்கு ஸ்பான்சர் பண்ணி என்னை ஆக்டிங் கிளாஸ் போக வச்சு நாங்கள் போய் நல்லா ஓரளவு கற்றுக்கிட்டேன். லைக் எப்படி ஆக்டிங் பண்ணுறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஈவன் நானே யூடியூப்பில் பார்க்குறது அது மாதிரி ஸ்கில்ஸ் தான் டெவலப் பண்ணேன். தென் ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங் வரப்போ இவ்வளோ பெரிய கேமரா எடுத்து விற்கிறாங்க.
பயமா இருக்கும்ல? பயமா ரொம்ப நர்வஸாக தான் இருந்து அரசு அண்ணாக்கிட்டே போய் சும்மா அண்ணா எப்படின்னா அந்த சீன் ஒரு வாட்டி ஆக்டிங் பண்ணி காட்டுங்கண்ணா அதே மாதிரி சொல்கிறப்ப அவரும் பண்ணி காமிச்சாரு. இவன் இதுவுமே ஜாலியாக பண்ணுறா, ஆட்டிடியூட் ஃபுல்லாக உங்க ஜாலியாக பண்ணு அதே மாதிரி சொன்னார். அந்த டைம் சூர்யாவும் நானும் ஒன்றா தான் இருந்தோம். அவன் லைக் அதே மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கு. ஸோ வரப்ப லைக் நாங்கள் அப்பப்போ கேமரா எங்களை பார்க்காதப்ப சிரிக்கிறது, கேமரா வரப்ப சீரியஸ் ஆகுறது, அது மாதிரிலாம் ஃபன்னாக அது அப்படியே எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி செட் ஆயிடுச்சு. உள்ள கெமிஸ்ட்ரி செட் ஆனோடனே எனக்கு லைக் கேமரா சுற்றி இருக்க அந்த ஒரு நர்வஸ் பீப்புளெலாம் சுற்றி இருக்காங்க, அதெல்லாம் அவ்வளோ பெருசான நர்வஸ் ஆகலை. ஸோ இவங்களாம் சுற்றி இவங்களாம் இருக்கிறப்ப எனக்கு இன்னும் கம்ஃபர்ட் ஜோன் அப்படியே உள்ள இருந்தா மாதிரி. உங்க கூட சேர்ந்த இன்னும் நிறைய பேர் புதுசுன்னொன்னே சரிப்பா நம்மள மாதிரி தான் இவனும் ஜாலியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா எல்லாருமே ஜாலி கேரக்டர், என்னால ஜாலி கேரிங்காக இருந்தாங்க. இவன் சூர்யா அனலசனா செம்ம கேரிங்காக இருந்தார். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒரு மாதிரி ஃப்ரீயாகிடுச்சு எனக்கு அங்கே உள்ள. ஆக்டிங் ஸ்கில் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் உங்களுக்கு ஓகே நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சினிமா உங்கள் அப்பா இருந்திருக்காரு, படங்கள் பார்த்து வளர்ந்துருப்பீங்க. இப்போ உங்கள் ஆக்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது நீங்கள் என்ன மாதிரி முயற்சிகள்லாம் ஏதாவது கிளாஸ் போனீங்களா, இல்லை ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது அந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் மாதிரி நான் எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, எதுவும் பண்ணல. ஆனால் உங்களுக்கு நேச்சுரலாகவே அது வந்துடுச்சா, இன்பில்டாகவே அது ஷூட்டிங் ஸ்ட்ரெயிட்டாகவே ஷூட் போயிட்டீங்களா? இதுக்கு முன்னாடி ரிஹர்சல் ஒர்க் ஷாப் எதாவது பண்ணீங்க? ரிஹர்சல் வந்து ஸ்டன்ஸ்க்கு பண்ணோம். ஸோ எடுக்க வேண்டிய ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே படத்துக்கு 6 months முன்னாடி எல்லா போர்ஷனையும் கோரியோ பண்ணி அந்தந்த ஆர்டிஸ்டோட கோரியோ பண்ணி கட் பண்ணி முடிச்சு வச்சுட்டாங்க அவங்க. அப்போது செட்டுக்கு வந்தால் நம்ம பண்ணி அதை கோரியோ பண்ணதை பண்ணால் மட்டும் போதும். ஸோ அந்த மாதிரி இருந்தனால ஸ்டன்ஸ் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி இமோஷ்னலாக இருக்கிற இடம், டயலாக்ஸ் பேசுகிற இடம் மட்டும் கொஞ்சம் தடுமாறுச்சு. பட் தட் வாஸ் குட், கொண்டு வந்துட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம டைலாக் பேசுறது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர், அது நம்ம ரிஹர்சல் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பிசிக்கலி ரொம்ப ட்ரெயின்ட் ஆயிடுவீங்க. அதோட ரிஹர்சல் ப்ராசஸ்லாம் பற்றி சொல்லுங்க. அந்த ஸோ பேசிக்காக என்னென்னா நம்மளும் கோ ஆர்டிஸ்ட்டும் ரிதமில் இருக்கணும். நீங்கள் தெரியாமல் 1 inch முன்னாடி வந்துட்டா கூட என் கை பட்டுரும், இல்லை நான் 1 inch தெரியாமல் வந்துட்டா கூட கை பட்டுரும். நம்ம கையில் வேறு பொருள் வேலை இருக்கும். ஸோ அந்த கோ ஆர்டிஸ்டோட முதல்ல ஸ்டண்ட்டு புரிஞ்சுக்கிறது தான் ஐ திங்க் அந்த நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, கோ ஆர்டிஸ்ட் எந்த ரிதத்தில் இருக்காங்க, எவ்வளோ ஸ்பீடில் வருவாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம கோ ஆர்டிஸ்டோட ஒரு நல்ல கொலாபரேஷன்லையோ இல்லை நல்ல வேவ் லென்த்லேயோ இருந்தால் நம்மளுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் வந்துட்டு என் கூட பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்டும் சரி, ஸ்டண்ட்டில் ஃபைட் மாஸ்டரோட அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ரோஹித்தாக இருக்கட்டும், இல்லை இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, இவங்க எல்லாருமே என் கூட பண்ணுறப்போ என்னோட ரிதத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னால் அவங்க ரிதத்தையும் அவங்க புரிஞ்சுக்க வச்சப்போ எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. இந்த அடிப்பட்டதெல்லாம் இருக்கா? நீங்கள் மற்றவங்க அடிச்சிருக்கீங்களா இல்லை மற்றவங்க உங்களை அடிச்சிருக்காங்களா? 2 பேரும் மாறி நடந்திருக்கு. பட் ஆனால் எதுவும் இந்த படத்தில் எதுவுமே பெரிய இன்ஜுரியே கிடையாது. யாருக்குமே இன்ஜுரி கிடையாது. பட் ஆனால் கான்டாக்ட் ஆப்வியஸாக இருக்கும்ல, இப்போ தெரியாமல் போடுறது. அதுவும் இல்லை, MMA வந்து ரியல் MMA டோர்னமெண்ட் நடத்துனாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் கண்டக்ட் பண்ணி எல்லாரும் வந்து ஒரு டோர்னமெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி 3 days கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்க்குன்னு ஒரு 10 கேமரா செட் பண்ணி அதை ஃபுல்லாக ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களை நடிக்கிற பாய்ஸ் உள்ளே போய் அதுக்கப்புறம் அது கோரியோ பண்ணதை பண்ணோம். ஸோ ரியல் டோர்னமெண்ட் நடந்தனால எங்களுக்கு இன்னும் செம அட்ரினல் ரஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம இன்னும் பண்ணணும். எஸ், அதனால அந்த புஷ்ஷுமே படத்தில் சூப்பராக இருக்கு. அந்த எபிசோட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் பாருங்க. கண்டிப்பாக. உங்கள் ஃபிட்னஸ் வைஸ் எந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன்லாம் பண்ணீங்க? என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ், டயட்லாம் இருந்துச்சு? இல்லை ஆனால் அப்பா நல்லா சாப்பிடுவாருன்னு எங்களுக்கு தெரியும். அவரோட இன்டர்வியூ பார்த்தாலே நிறையா ஃபுட்டை பற்றி ரொம்ப ரசித்து பேசுவார். ஸோ நீங்கள் எப்படி நல்லா சாப்பிடுவீங்களா? ஃபுடியா நீங்கள்? நான் 120 கிலோ இருந்தேண்ணா. ஸோ அதுக்கப்புறம் படத்துக்காக ரெடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஐ கேம் டு 68 kgs, which is almost 60 kgs நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா MMA ப்ராக்டிஸ் பண்ணப்போ 1 year 1.5 years ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். 1 year 2 months ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ காலையிலும் போகணும், ஈவினிங்கும் போகணும், காலையிலையும் போகணும், ஈவினிங்கும் போகணும். ஸோ அந்த இடத்துல இருந்தப்போ எனக்கு மென்டலாக ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நினச்சது சாப்பிட முடியாது, சக்கரை சாப்பிட முடியாது, ஆயில் சாப்பிட முடியாது. அது வந்து திடீர்னு நம்ம லைஃப்பில் ஒன்று கட் பண்ணுறப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஓகே, நம்ம கஷ்டப்பட்டது ஏதோ வந்திருக்கு அப்படின்னு. ஓகே, நீங்கள் வந்து ஒரு ரியல் MMA ஆர்டிஸ்ட்ன்றதுனா நான் கேட்குறேன், மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறது எவ்வளோ ரொம்ப முக்கியம்? ஐ மீன் இந்த ஜானர் ஆஃப் மூவிஸ் பார்த்தாலே ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி, த்ரில்லர் அப்படின்னு தான் தருது. மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறது எவ்வளோ முக்கியம் நீங்கள் ஒரு பாக்ஸராக? மென்டலி ஆக்சுவலாக
நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களால் இந்த ஸ்போர்ட்ஸ்லேயே ஸ்டேபிளாக இருக்க முடியும். இந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒர்க் போனாலும் நீங்கள் மென்டலி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த ஒர்க்குக்கு ஏற்ற ரிசல்ட் உங்களால் கொடுக்க முடியும். இல்லைனா உங்களால் ஒரு டைமுக்கு அப்புறம் கிவ் அப் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அதான் நெவர் கிவ் அப் மைண்ட். இப்போ சூர்யா சொன்னால இதை மாதிரி மார்னிங் ஈவினிங் அதுவே ஒரு மென்டலி ஒரு போர் மாரி தான் அது. ஏன்னா நம்ம நினச்சாமே மார்னிங் எவ்ரிடே ஏஞ்சிக்க முடியாது. ஏதாவது ஸ்ட்ரகிள் வந்துடும். நைட் டைமில் வந்து சரியாக தூங்க முடியாது, ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளம் வரலாம், இல்லை ஏதாவது ஒர்க்கு வரலாம். ஸோ லேட்டாக தூங்குற மாதிரி இருக்கும். லேட்டாக தூங்கி அகைன் ஏர்லி மார்னிங் ஏஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏர்லி மார்னிங். ஸோ அதையே டிஃபீட் பண்ணி ஏர்லி மார்னிங் ஏஞ்சி வந்து ட்ரைனிங் ஃபினிஷ் பண்ணி அகெயின் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லைக் அதுலேயும் டயட் மெயின்டைன் பண்ணுறாங்களே. ஸோ அதுவே ஒரு மென்டலி ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி தான். ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாம் டிஃபீட் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எவ்வளோ அது மென்டலி ஸ்ட்ராங்காக வரீங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வரப்போ நீங்கள் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் மென்டலி அதை பார்த்துக்கலாம், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஒரு மாதிரி லைக் கிவ் அப் பண்ணுறீங்களா, கோவம் வரும். உங்களுக்கு கோவம் வர அறிகுறிலாம் நீங்கள் மென்டலி வீக்காக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக வரப்போ எந்த சுச்சுவேஷனும் காமாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இந்த ஃபுட் ஹேபிட் கூட உங்களை வந்து மென்டலி தான் ஸ்ட்ராங் போகும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது உங்களால் சாப்பிட முடியாது. நீங்கள் டயட்டுன்னு ஒன்று இருக்கீங்க, உங்கள் வயிறு வந்து உங்கள் நாக்கு வந்து டேஸ்ட்டாக தான் வேணும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதே நீங்கள் டிஃபீட் பண்ணி லைக் இதுதான் சாப்பிட்டா தான் பாடி ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸுக்கும் வந்து நம்மளால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். இந்த மூவிக்கும் எஃபோர்ட் போட முடியும். ஏன்னா இந்த மூவிக்கெலாம் பாடிலாம் ரொம்ப முக்கியம், மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் வந்து இதே மாதிரி ஃபுட் ஹேபிட், ஸ்லீப் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை பிடிச்சிட்டிங்கன்னா யூ வில் ரீச் யுவர் கோல். அது மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து சினிமா பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் இப்படி சினிமாவே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை திரும்பி நம்ம எம்எம்ஏக்கே போயிடலாம், இல்லை ரெண்டும் பேலன்ஸ் பண்ணலாம்? போத். என்னை பொறுத்த வரைக்கும் போத் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான். எம்எம்ஏ மை ஃபேவரட். இப்போ எனக்கு மட்டும் இல்லை, இப்போ நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒன்று இருக்கும். பாரியா சார் பார்த்தா சைக்கிளிங் பண்ணுவார், பாக்ஸிங் பண்ணுவார். ஸோ அது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேவரட்டாக இருக்கும். அதே மாதிரி ஏன் ஸ்போர்ட்ஸ், பாக்ஸிங், எம்எம்ஏ அது மாதிரி. மூவிலையும் நான் ஃபுல் ஃபோக்கஸ் தான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் மூவியில் சான்ஸ் வரப்போ கண்டிப்பாக ஆக்ட் பண்ணுற பிளான் இருக்கு. இன்னும் நல்ல எஃபோர்ட் போட்டு, இதுவே நல்லா எஃபோர்ட் போட்டிருக்கேன், நல்லா பெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வர மூவிலாம் லைக் இன்னும் நிறையா என்னோட பெஸ்ட் காமிச்சு பீப்புள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஓகே பிரதர், நீங்கள் சொல்லுங்களேன். இந்த ஸ்கூல் டேஸில் நம்ம எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். எனக்கு வந்து கிரிக்கெட் ஆகணும்னு ஆசை ஸ்கூல் படிக்கும் போது. அப்புறம் எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும், ராகுல் டிராவிட் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கிரிக்கெட் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது விஷயம் இருந்துச்சா, இது ஆர்வம் அப்படின்னு? நான் அப்போ ரொம்ப குண்டா இருந்தேன். அப்போ ரொம்ப குண்டா இருந்தனால எந்த கேமும் விளையாட சேர்த்துக்க மாட்டாங்க முதல்ல. ஏன்னா நல்லா சப்பியா இருக்கணும், நம்மளாலே முடியாது. ஸோ அது பார்த்து நிறைய வேடிக்கை பார்ப்பேன் நிறைய பேர். அப்போ சில டைம்ஸ் பிடி பீரியட்லலாம் ஃபுட்பால் மட்டும் விளையாடுவேன். ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மட்டும் விளையாடுவேன். ஓகே, அதனால அது மட்டும். மற்றபடி ஸ்கூலில் ட்ராமா எதாவது ப்ளே பண்ணியிருக்கீங்க? டான்ஸ் ஆடுறது, ட்ராமா ப்ளே? டான்ஸ் எனக்கு ஆட தெரியாதுண்ணே. அதுக்கப்புறம் ட்ராமா பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய கூச்சம். அந்த ஸ்டேஜ் ஃபியர்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்துட்டு கிளாஸில் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு பெரிய ஸ்டேஜில் பண்ணுறப்போ எல்லாரும் பார்ப்பாங்கன்ற கூச்சம் ஒன்று இருக்கும். ஸோ அதனால் பண்ணுறது. ஓகே, நீங்கள் கூச்சம்னு சொன்ன உடனே எனக்கு அப்பாவோட இன்டர்வியூ ஒன்று ஞாபகம். ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லியிருப்பாருன்னா, துபாயிலேருந்து வந்துட்டார். ஃபஸ்ட் டைம் ஒரு ஆடிஷன் போகிறாரு. ரூம் ஃபுல்லாக பர்சன்ஸ் நிற்கிறாங்க, கேமராமேன் நிற்கிறாங்க. பட் அப்பாவுக்கு டைலாக்கே வரல. எனக்கு ரொம்ப கூச்சமாக, ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருந்தது. அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் தான் நான் ஆடிஷன் நல்லா பண்ண ஆரம்பித்தேன். அந்த இடம் தான் என் கூச்சத்தை உடைச்சது. அண்ட் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா தான் அப்பாவோட முழு கூச்சத்தையும் உடைச்சது அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ அதே கேள்வி தான் உங்களுக்கும். ஏன்னா ஒரு கூச்சத்தை உடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எப்படி பிரேக் பண்ணி வந்தீங்க? ஏன்னா சொன்னீங்கன்னா ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் நிறைய பேருக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரியலண்ணா, இந்த நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்தது. அது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு நம்மளை நவுத்துது இல்லை, ஒரு கட்டத்துக்கு தள்ளுது. ஸோ அந்த கட்டத்துக்கு தள்ளுறப்போ நம்ம மென்டலாக ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அதை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறப்போ அப்போது உங்களே எதிர்த்து நீங்கள் போராட ஆரம்பிக்கும். ஸோ ஒரு விஷயத்தை உடைச்சாதான் அதை விட்டு வெளியே வர முடியும்னா அந்த விஷயத்தை உடைக்கணும். அது எப்படி வேணால் உடைக்கலாம். இந்த வேலையில தான் உடையுமோ அந்த வேலையில் உடையும்னு கிடையாதுன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல அது உடையிற இடம் வரும். அது தைரியமாக உடைக்கிறதுக்கு நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் போது அது உடைஞ்சிடும்.
அதனால எனக்கு தெரிஞ்சது தான் நான் ஷேர் பண்ணுறேன். அதான் அந்த ட்ரோல் பற்றி பேசியிருந்தோம், நம்ம முன்னாடி அந்த மென்டலி ஸ்ட்ராங் பற்றி பேசியிருந்தோம். அந்த ட்ரோல் மென்டலி ஸ்ட்ராங் ரெண்டுமே ரொம்ப க்ளோஸ்டான ஒன்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சில ட்ரோல்லாம் வந்துச்சு. இப்போ 30 வயசுல இருக்கிற ஒருத்தர் 40 வயசுல ஒருத்தர்னா அந்த ட்ரோலை ஃபேஸ் பண்ணிடுவார். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்னால அதை கிராஸ் ஓவர் பண்ணி வந்திருப்பாரு. ஏன்னா ஓகே, அப்படி இருக்கிறப்ப உங்களை மாதிரி ஒரு யங் ஏஜில் இருக்கிறவங்க அது எவ்வளோ ட்ராமாட்டிக்காக அது இருந்துச்சு ஆக்சுவலி உங்களுக்கு? ஃபஸ்ட்டு கேட்குறப்போ கஷ்டமாக இருந்துச்சு. சரி, நம்ம என்ன சொல்ல வந்தோன்றது புரியல, அது தப்பாக புரிஞ்சிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ அது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் போயிட்டு. ஏன்னா அதுக்கு போய் நீங்கள் பதில் கொடுத்தாலும் பதில் பத்தாது, அது என்ன வந்தாலும் அது தப்பாக தான் இருக்க போகுதுன்றனால அடுத்த வாட்டி அது நடக்காமல் பார்த்துக்கிட்டோன்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் அடிக்கடி வரும். ஆனால் நிறைய பேருக்கு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி. நம்ம இப்போ பெரிய ஆக்டர்ஸ்லாம் இப்போ பார்த்தோன்னா அவங்களுக்கு இருக்கிற கான்ட்ரவர்சி கூட நம்மளுக்கு கிடையாது, அதில் 1% கூட இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லைன்னு நினைக்கிறேன். தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். தப்பு இருந்துச்சுன்னா தப்பு எஸ் இருக்குது, அதில் சரி பண்ணிட்டு போக வேண்டியதான். நான் யாருமே தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு அதனால இதை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். அந்த மென்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். மென்டலி ஸ்ட்ராங் தான் ரொம்ப முக்கியம். இது இருந்தாலும் ஓகே ஓகே. இதே மாதிரி அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்பா என்ன சொன்னார் உங்கள்கிட்ட? ஜென்ரலி அட்வைஸ் எதாவது பண்ணுவார்? ஏன்னா இன்டர்வியூலேயே நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு எல்லாருக்குமே. அவர் காமனாக உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ்னா என்ன இருக்கும்? அட்வைஸ்னு இல்லை, நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிப்போம். இப்போ அவர் ஒரு தாட் ப்ராசஸ், இப்போ உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது, நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட அது இந்த பெர்ஸ்பெக்டிவ் நல்லா இருக்கா, ஸோ அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸையும் திங்ஸை மட்டும் ஷேர் பண்ணிப்போம். நம்ம எது சரி எது தப்பு உள்ளே போகாமல் இந்த தாட் ப்ராசஸ் உள்ள ஷேர் பண்ணுறப்போ ஒருத்தவங்களுக்கு ஒன்று இவால்வ் ஆகல. அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி ஷேர் பண்ணணும் அதே மாதிரி தான் அப்பா கிட்டையும் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஐ திங்க் அவ்வளோதான். அட்வைஸாக எதுவுமே போனது கிடையாது. ஓகே, இப்போ இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லி நான் கேட்ட விஷயம் என்னன்னா, விஜய் சேதுபதி பையன்பா வந்துட்டாரு, என்ன டக்குன்னு அப்படியே வீட்டிலேருந்து வந்தார், ஷூட்டிங் முடிச்சாரு போயிட்டாரு, ரொம்ப ஈஸியாக வந்துட்டீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு ஸ்டாரோட பையனாக இருக்கிறது அட்வான்டேஜ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதே சமயம் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா உங்கள் அப்பாவோட இமேஜ் ஆல்ரெடி உங்க மேலே இருக்குது. ஸோ அதை தாங்கிட்டு ஓடுறது அது இதில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் என்னன்னு சொல்லுவீங்க? ஸ்டார் பையன்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம்? எந்த இது ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், எந்த விஷயமா இருந்தாலும் அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த நல்ல விஷயங்களை பிடிச்சிருக்குன்னா அதை எடுத்துக்கிறப்போ அந்த கெட்ட விஷயங்களும் சேர்ந்து தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா விஷயங்களும் நல்ல விஷயமா நம்மக்கிட்ட வந்து அமைஞ்சிடாது. அதுதான் இதுலேயும் நம்ம ஒன்றுத்த ஓகே இது என்னோடதுன்னு சொல்லி எடுத்துக்கிறோன்னா அதில் இருக்க கெட்ட விஷயத்தையும் எடுத்துக்கணும். ஸோ கெட்ட விஷயமும் இருக்கணும், நல்ல விஷயமும் இருக்கணும்னு நம்புகிறேன் நான். ஸோ நெகட்டிவிட்டி இருக்கணும், பாசிட்டிவிட்டியும் இருக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டாரோட பையன்றது அட்வான்டேஜ் தான். இல்லை எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கோ அவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கணுன்றேன். ஓகே, அந்த கம்பேரிசன் வந்துருமோன்னு உங்களுக்கு பயம் இருந்திருக்கா? ஏன்னா அப்பா எக்ஸ்ட்ரானரி ஆக்டர், ரொம்ப சூப்பரான படங்கள் பண்ணியிருக்காரு, அவரோட ஆக்டிங் பற்றி எல்லாருமே தெரியும், இந்தியா ஃபுல்லாக பேசுகிறாங்க, ஷாருக் கான் வரைக்கும் பேசுகிறாங்கன்றப்போ உங்களுக்கு ஒரு பயம் கண்டிப்பாக இருந்திருக்கு தானே? ஐயோ இந்த சீன் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கேன், ஏதாவது ஆடியன்ஸ் மக்கள் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு தோணுச்சா? தெரியல, அவரோட இடத்த நம்மளால் ரீச் பண்ண முடியுமான்னு தெரியாது. அது நம்ம பண்ணவும் ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் பண்ணால் போதும். நம்மளுக்குன்னு ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது, நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருக்கோம், நம்ம உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்கனால அது எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டு போகுது. அது இதோட பெட்டராக இருக்குமா இல்லை இதே மாதிரி இருக்குமான்றலாம் நம்மளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஃபஸ்ட் டைம் அப்பாட்ட எப்போ போய் சொன்னீங்க, அப்பா நான் வந்து ஆக்டிங் போகலான்னு இருக்கேன், நானும் வரலான்னு இருக்கேன், அதை சொன்ன மூமெண்ட்டு ஞாபகம் இருக்கா? அது எப்போ சொன்னீங்க? அப்படிலாம் நான் சொல்லவே இல்லைண்ணே, சொல்லவே இல்லை. அப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வீட்டில் இருக்கவங்களாம் தெரியும். பட் ஆனால் இது மாஸ்டராக கூப்பிட்டது. நான் ஜவானுக்கு கிளைமேக்ஸ் ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸ் ஷாருக் சாருக்கும் அப்பாவுக்கும் எடுத்துகிட்டு இருக்கப்போ நான் சும்மா அப்பாவை பார்க்க போனப்போ அப்போ தான் மாஸ்டர் வந்து என்னை பார்த்துருக்காரு போல இருக்கு. அப்போ பார்த்துட்டு இந்த மாதிரி அப்பா கிட்ட போய் கதை சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த கதை சூர்யாவுக்கு சொல்கிறேன் சார் அப்படின்னதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து அப்பா வந்து என்கிட்ட கேட்டார், மாஸ்டர் ஒரு கதை வச்சுருக்காரு, உனக்கு அது பண்ணணும்னா பண்ணலாம் அப்படின்னு. ஒரு 3 days கழிச்சு நான் மாஸ்டர்கிட்ட போய் கதை கேட்குறேன். நானும் மாஸ்டர் செட் ஆகி மாஸ்டருக்கு என்னை பிடிச்சி அப்புறம் ஓகே சொல்லி நாங்கள் அப்படியே ஆரம்பிச்ச ஜர்னி தான் இது. ஓகே, அதுக்கு முன்னாடி சிந்துபாத் பண்ணியிருப்பீங்க. சிந்துபாத் அப்பா என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் ஏதாவது சொன்னாரா? இப்படி நடிக்கும்டா, இப்படி பாரு, இப்படி இரு, அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாரா? ஆக்சுவலாக எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் நிறையா சொல்லி கொடுப்பாப்புல. அது வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அங்கேருந்து வா. ஸோ இப்போ நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னா நீ அங்கேருந்து வாடா, அப்போ தான் அது பார்க்குறப்போ ஒரு ஃப்ளோவாக இருக்கும். அந்த மாதிரி அவர் கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. ஓகே, அப்பா இப்போ படம் பார்த்துட்டாரா?
அப்பா படம் பார்த்துட்டு எல்லாருமே படம் பார்த்துட்டாங்க. மாஸ்டர் பார்த்துட்டார். மாஸ்டர் ஆப்வியஸ்லி பார்த்துருப்பாரு. அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே பார்த்துட்டாங்க. எல்லாமே பார்த்துட்டாங்க. ஓகே, தங்கச்சி என்ன சொன்னாங்க? தங்கச்சி அம்மா என்ன சொன்னாங்க? 2 பேருமே எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த சினிமாவில் வர விருப்பம்லாம் கிடையாது. நான் அப்படியா? ஏன்னா அவங்களும் மீடியாவில் இருந்தாங்க, அப்பாவும் மீடியாவில் இருந்தனால அவங்களுக்கு வந்து இந்த விருப்பம் கிடையாது. பட் ஆனால் ஆஃப்டர் டேஸ் பாஸ், ஏஜ் வர 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 ஓகே சரி அவனுக்கு இதான் பிடிச்சிருக்கலாம் அதை பண்ணட்டும் அப்படின்னு சொன்னப்போ தான் இந்த படம் வந்தப்போ அலோவ் பண்ணது. பார்த்துட்டு ஷிவஸ் லைக் நல்லா அது இந்த மாதிரி காயாலாம் இருந்துச்சுல, அதெல்லாம் அவங்க பார்த்து ரொம்ப பயந்தாங்க. என்னதான் ரியலாக இல்லைனாலும் பட் ஷி காட் ஸ்கேர்ட். ஓகே ஓகே ஓகே. இவங்க அப்பா அம்மா எல்லாம் ஃபேமிலியே சினிமா ஃபேமிலி தான். பட் இருந்தாலும் அம்மாவுக்கு பிடிக்கல. உங்க ஃபேமிலி என்ன சொன்னாங்க? சரிப்பா கண்டு போயிட்டு வந்தாங்களா, இதெல்லாம் வேணாடா ராஜா நம்ம எம்எம்லேயே இருந்தலாம்டா அப்படின்றது? இல்லை அப்படிலாம் சொல்லலை. என் ஃபேமிலிக்கு நார்மலாகவே இந்த மூவிலாம் நிறையா பார்ப்பாங்க. அவங்க இப்போ நார்மல் இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும்ல, லைக் ஏதாவது ஒன்று நம்ம பையன் இல்லை நம்ம பொண்ணு வந்து டிவியில் தெரிஞ்சால் நல்லா இருக்கும் அதை மாதிரிலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு மாமா அதை மாதிரி சொல்கிறப்ப ரொம்ப ஹாப்பி தான் ஆனாங்க. ஹாப்பி ஆகிட்டு அதான் லைக் நல்லா கற்றுக்கோ, நல்லா லேர்ன் பண்ணிக்கோ, உள்ள போயிட்டு இந்த ஆக்டிங் எல்லாமே. இந்த சிஸ்டம் நல்லா சப்போர்ட்டிவ், டேடியும் நல்லா சப்போர்ட். ஏன்னா எப்படி சொல்றது, நம்ம பையன் ஏதாவது ஒன்று பண்ணி மேலே போயிடணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க நம்ம வந்து இப்போ பிக் ஸ்க்ரீன்ல வரப்போறோன்னு. நான் இருக்க ஸ்போர்ட்ஸ் டிஃப்ரெண்ட், ஓகேவா, அதுமாதிரி இந்த ஃபீல்டு டிஃப்ரெண்ட். அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க நான் மூவியில் வருவேன் அதை மாதிரிலாம் நினச்சிருக்க மாட்டாங்க. சடனாக வந்து நான் சொல்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. சர்ப்ரைஸாக இருந்து நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அக்கா நிறையா சப்போர்ட் பண்ணும். இதே மாதிரி நான் ஆக்டிங் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தேன்னா எங்கள் அக்கா வந்து ஃபோன் எடுத்துட்டு வா ரீல்ஸ் பண்ணலாம் வா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுமாதிரி சொல்லிட்டு ஏதோ ரீல்ஸில் வந்து ரஜினிகாந்த் அது மாதிரி ஆக்டர்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்பாங்களா மாசா டைலாக்ஸு, இது மாதிரி சோகமாக இருக்கா மாதிரி அது மாதிரிலாம் ஃபோனை வச்சுட்டு எங்கள் அக்கா ஒரு சைடு நான் ஒரு சைடு மாற்றி மாற்றி பண்ணி காமெடி பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ஆனால் அதெல்லாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு எனக்கு. அப்படியே ஒரு ஃபன்னாக தான் கூப்பிட்டு போனாங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணி. அதுமாதிரி சூர்யா பற்றி சொல்லியிருக்கேன், அனல் சார் பற்றி சொல்லியிருக்கேன், நிறையா சொல்லியிருக்கேன் உங்களை பற்றிலாம். சார் பார்த்தீங்களா? விஜய் சார் பார்த்தீங்களா? ஒரு வாட்டி பார்த்தேன். என்ன சொன்னார்? என்ன பேசுனீங்களா? அது ஒரு ஃபஸ்ட்டு நான் வந்து கேரவனில் இருந்தேன். கேரவனில் ரெடி ஆகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு அண்ணா வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி சார் வந்திருக்காரு, அந்த அண்ணா வந்து செல்லக்குட்டி தான் கூப்பிடுவார். வாடா செல்லக்குட்டி, இதே மாதிரி விஜய் சேதுபதி அண்ணா வந்திருக்காரு, இதோ வரடா. அப்போ தான் எனக்கு வந்து மேக்கப்லாம் போட்டிருந்தாங்க. சரி ஓடி வந்து பார்த்தோடனே அண்ணா வந்து லைக் அங்கே பேசிகிட்டு இருந்தார் பிஸியாக. சுற்றி கூட்டமாக இருந்தது, ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. அப்போ வந்து நான் அந்த ஃபைட் சீன்னால ஒரு ஷார்ட்ஸில் தான் இருந்தேன், ஓப்பன் பாடியாக தான் இருந்தது, ஷார்ட்ஸில் இருந்தேன். அப்போ அனலாஸ் அண்ணா வந்து பக்கத்தில் இருந்தேன். நான் சும்மா அண்ணா இன்ட்ரோ பண்ணி விடுனேன், அதேமாதிரி சும்மா கேட்டிருந்தேன். உடனே அவரும் வந்தோடனே சடனாக அனலாஸ் அண்ணா வந்து என்னை இன்ட்ரோ பண்ணி விட்டார் விஜய் சேதுபதி சார் கூட. இன்ட்ரோ பண்ணோன்னே இதை மாதிரி நேஷ்னல் வின் பண்ணியிருக்காங்க, கோல்டு மெடல். எனக்கு வந்து அவர்கிட்ட வந்து நான் ஸ்டன் ஆகிட்டேன். எனக்கு என்ன பேசணுன்னே தெரில. அவர்கிட்ட வந்து நான் வந்து இப்படியே தான் இருந்தேன், வாயிலேருந்து வார்த்தையே வரல வேர்டு. அவரை பார்த்துட்டே தான் இருந்தேன். அவர் வந்து சம்திங் ஏதோ பேசுகிறேன், எனக்கு ரியலைஸ் ஆகலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ் தெரியுமா, ஏன்னா நான் எதுவுமே பேசலை. அவரை பார்த்து ஸ்டன் ஆகல. ஆனால் தமிழ் தெரியும், தமிழ் தானே நான் தமிழ் தெரியும்னே அதுமாதிரி சொன்னேன்னே சூப்பராக. அது போய் ஏஜ் கேட்டார், ஏஜ் 24ன்னு சொல்லிவிட்டு பாடி சூப்பராக வச்சுருக்க, நல்லா மெயின்டைன் பண்ணுற, அது மாதிரி நல்லா ஃப்யூச்சரை சொல்லி மோட்டிவேட் பண்ண. லைக் நல்லா பண்ணு, ஆல் தி பெஸ்ட், உன் கெரியர் நல்லா டெவலப் ஆகும், நல்லா ஆக்ட் பண்ணு அதுமாதிரி சொல்லிட்டு கை கொடுத்தாரு. சரி நானும் கை கொடுத்தா டப்புன்னு வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. கட்டி பிடிச்சிட்டு ஒரு கிஸ் பண்ணிட்டு போனார். பண்ணோடனே எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அதே மாதிரி இருந்தது. ரோஹித்தை பற்றி சொல்லணும்னா ரோஹித்தோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா அந்த ஆட்டிடியூடுன்னு ஒன்று கேரி பண்ணுறது இருக்குல்ல, நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு நார்மலான கேரக்டர் இருந்தால் கூட பண்ணிடலாம். ஆனால் ஒரு கேரக்டரில் ஆட்டிடியூட் கேரி பண்ணுன்றப்போ, ஒரு கேமராக்கு முன்னாடின்றப்போ எனக்கு ஒரு ஃபியர் இருக்குல்ல, எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. அப்போ அதே ஃபியர் தான் அவன் மேலேயும் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அவன் சீனை அவ்வளோ அழகாக கேரி பண்ணுறான். நம்ம அது பார்க்குறப்போ அது ரசிக்க முடியாது. அது அவனோட ஸ்போர்ட், அது அவன் அதில் ஊறி கிடக்குறான். அப்பயுமே கேமரா முன்னாடி இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல, அந்த எந்த பயமும் இல்லாமல் அது வந்துட்டு ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணது வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. அண்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்.
எனக்கு தெரிஞ்சு அவன் இருந்த சீன்ஸ்ல எல்லாத்துலேயும் நான் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாத்துலேயும். ஸோ அவன் இருந்த செட்டிலலாம் இருந்தனால நான் பார்த்து ஆளாவும் சரி கேரக்டராகவும் சரி அவன் நடிக்கிற விதத்துலையும் சரி he nailed it I think. ஆனால் ரியலாக சொல்லணும்னா உங்களுக்கு சூர்யா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? சூர்யா கிட்ட லைக் எனக்கு மோஸ்ட்லி எல்லாமே பிடிக்கும் அவங்ககிட்ட. நான் அவனை ஸ்டார்டிங்கில் பார்த்ததுலேருந்து நல்லா ஜாலி கேரக்டர், நல்லா ஜாலியாக பேசுவான், நல்லா கிளாச்சிட்டு ஷூட்டிங் டைம்லேயும் பயங்கரமாக கலாச்சிப்பான். ஷூட்டிங் ஆக்டிங் டைமில் பண்ணுவோம், ஷூட்டிங் முடிச்சோடனே கலாய்க்கிற மாரி மாற்றி அடிச்சுக்கிற மாரி அதை மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்போம். நிறைய ஐடியா கொடுப்பான். நான் ஈவன் கேட்பேன் லைக் இந்த சீனில் எப்படிரா பண்ணுறதெல்லாம் சொல்கிறப்ப நிறைய ஐடியாஸ் கொடுப்பான், இப்படி பண்ணு மச்சான் அப்படி பண்ணுன்ட்டு. ஒரு டைம் வந்து ஷூட்டிங் டைம் வந்து உடம்பு ஃபுல்லாக மேக்கப், கையில் பாடி ஃபேஸ் ஃபுல்லாக மேக்கப் இருந்தது. அப்போ என்னால் சாப்பிட முடியாதுல்ல அதனால் டைமில் தான் சூர்யா வந்தான். சூர்யா வந்து கையில் ஃபுட்டு வச்சுருந்தான். இப்போ சடனாக வந்து எனக்கு இந்தா மச்சான் சொல்லி ஊட்டி விட்டுருந்தான். அதில் எனக்கு ஒரு மாதிரி லைக் ரொம்ப கேரிங்கான ஃபீல் வந்தது எனக்கு இவங்கிட்ட இருந்து. அதே மாதிரி பிரியாணி சிக்கன்லாம் எடுத்து வாயில ஊட்டி விட்டுருந்தேன். சீன் வர போயிட்டு வந்தேன், திருப்பி ஊட்டி வந்து நல்லா வெயிட் பண்ணி நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்துருந்தான் எல்லாமே. ஓகே இப்போ முக்கியமான இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ பார்த்தோம்னா பல முக்கியமான படங்கள் தோல்வியானதுக்கு ரிவ்யூவர்ஸ் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு ஒரு ஸ்பீச் போயிட்டு இருக்கு. உங்கள் படத்துக்கு ரிவ்யூ வரப்போகுது. உங்களுக்கு உங்கள் படத்தோட இன்டர்மிஷன் முடிஞ்ச உடனே ரிவ்யூ போட போறாங்க. ஸோ பொதுவாக உங்கள் ரிவ்யூஸை பற்றின உங்களோட ஒப்பீனியன் தெரியலண்ணா. இது வரைக்கும் எந்த படத்துக்கும் நான் ரிவ்யூ பார்த்தது கிடையாது. நம்ம சும்மா போய் என்ஜாய் பண்ணுறதுக்காக பார்க்க போகிறது. ஸோ ஐ திங்க் அப்படி தான் இந்த படத்தையும் மக்கள் எப்படி விரும்புகிறாங்களோ அதான். ரிவ்யூஸை பார்த்து போக வேணான்றது தான் என் நோக்கம். பட் எனக்கு அதில் எந்த ஒப்பீனியனும் கிடையாது. ஓகே, இப்போ ரிவ்யூனால படங்கள் டேமேஜ் ஆகுது அப்படின்ற ஒரு தாட் போயிட்டு இருக்கு. இது உண்மை நம்புறீங்களா? எனக்கு தெரியலண்ணா, எனக்கு அப்படி தெரியல. எஸ் இப்போ படம் நல்லா இருந்துச்சுன்னா அது எப்படினாலும் ஓடிடும்ன்றதான் ஓடிடும். எனக்கு நம்மளுக்கு படம் அட்லாஸ்ட் மற்றவங்களுக்கு படம் பிடிக்குதான்றது மேட்ரு கிடையாது, நம்மளுக்கு அது சரியா இருக்கான்றதான். ஓகே, லாஸ்ட்டாக ஒரு கேள்வி. உங்கள் அப்பாவோட 3 படங்கள் ரீமேக் பண்ணுவோன்னா என்ன படங்கள் ரீமேக் பண்ணுவீங்க? ஒரு டக்குன்னு பாஸ்டா. இல்லை, நானும் தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மற்றபடி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. எஸ், அவர் பண்ண கேரக்டர்ஸ் நம்மளால பண்ண முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சூர்யா, ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்க, உங்க அப்பா மாதிரி உங்க அப்பாவோட பெரிய ஹீரோவா வரணும். ஓகே, ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு சூப்பரா பண்ணுங்க, நீங்களும் நல்லா வரணும். ஓகே, இவ்வளவு நேரம் பேசுனீங்க, ரொம்ப நன்றி.